வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொழுந்து வேப்பிலையை எப்படி நம்ம உடலுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொழுந்து வேப்பிலையை நல்லா அம்மிலேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 250 ml பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அதில் கலந்துக்கோங்க. அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை உடம்பு முழுக்க நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சு வந்தாலும் சரி, தலை உட்பட இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய உடம்பு நல்லா பளபளக்குங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாமே நீங்கும். அதேமாரி இந்த கொழுந்து வேப்பிலையை வெறும் வயிற்றில் காலையில் கொஞ்சம் அதிகம் கூட தேவையில்ல, கொஞ்சமாகவே தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. அதேமாரி விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சதுன்னா, சின்ன சின்ன விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சதுன்னா அது நம்மளை ஒன்றுமே பண்ணாதுங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு மூலிகையில் இதுவும் ஒன்று.